எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2018 ரிலீஸ் ஆன தி பேட் சீட் அப்படிங்கிற சைக்கோ மூவி தான் பார்க்க போறோம். இது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ரத்தம் தெறிக்க தெறிக்க அடிச்சு கொலை பண்ற சைக்கோ கில்லர் மூவி கிடையாது. இது அதுக்கும் மேல அத வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. அது என்னதான் அப்படிங்கறத நீங்களே ஃபுல் கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதுல எல்லா பட்டன்லயும் ஒவ்வொரு கிளிக்கையும் போட்டுருங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல 10 வயசு பொண்ணான எமா அப்படிங்கிறவள காமிக்கிறாங்க. இவ இங்க வெளியே எதையோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நேச்சரை பார்த்து ரசிக்கிறான்னு மட்டும் நினைக்காதீங்க. அங்க ஒரு பூனை தண்ணிக்குள்ள விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. அதை தான் பார்த்து எப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பூனைக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணாம ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆமாங்க, நம்ம படத்தோட சைக்கோவே இந்த பொண்ணுதான். இப்ப எங்க ரூம்ல நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கியிருப்பா போல. அதையும் அப்படியே பாத்துக்கிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு போறா. இவளுக்கு வீட்டுல அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா இவ பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாங்க. இப்ப சாப்பிடும் போது இவ ஸ்கூல்ல ஒரு அவார்டு கொடுக்கறாங்க. அத பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த அவார்டு எதுக்கான அவார்டுன்னா, யார் நேர்மையா இருக்காங்க, பாசமா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, சொன்னதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறதுக்கான அவார்டு கொடுக்கறாங்க. இவளும் சொல்றா, அப்பா எனக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும், எனக்கு தான்ப்பா அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நீங்க கான்பிடென்டா பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட சிஸ்டர் வர்றா. அவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அப்பாவோட செகண்ட் மேரேஜ் பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. இது நம்ம ஹேமாக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தவ மெதுவா திரும்பி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அப்பா அங்க பாருங்கப்பா பூனை செத்து கிடக்குது அப்படின்னு செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றா. சாகுறவரை பார்த்து ரசிச்சுட்டு இப்ப பாருங்க சாதாரணமா எங்க சொல்றா. இப்ப அவளோட கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு குழவி உள்ள வந்துருது. அதை பார்த்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஏமா தைரியமா ஒரு கிளாஸ்ல பிடிச்சு அதை அப்படியே வெளியே போய் விடுறா. இத பார்த்து டீச்சரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அவனோட கிளாஸ்மேட் இருப்பான், அவனும் கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன அந்த பூச்சியை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவளும் சொல்றா, எங்க வீட்டு ரூஃப் மேலேயே குழவி கூடு இருக்கு. அது யாரு பயப்படுறாங்களோ அவங்களதான் அட்டாக் பண்ணணும், பயப்படாதவங்கள அது அமைதியா விட்டுரும். இது எங்க அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. இங்க அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வேலைன்னு அலையறனால நான் பொண்ண சரியாவே கவனிச்சுக்க முடியல. அதனால அவளை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்காக லூசி அப்படிங்கிற பேபி சிட்டரா வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த பொண்ணோட அப்பாவையும் நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு புது வாட்ச் கட்டி இருக்கா. அத அந்த கேங்ல எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹேமாவும் ரொம்ப குறுன்னு பாத்துட்டு இருக்கா. அப்புறம் அவ எந்திரிச்சு நடக்கும் போது வேணும்னே தள்ளி விட்டுட்டு அவளை தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட்டு அவகிட்ட இருக்க வாட்ச தெரியாம கழட்டி இருக்கா. இது அந்த டீச்சரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹேமா வீட்டுக்கும் வந்து நைட்டு ஃபுல்லா மிரர் முன்னாடி உட்காந்து நாளைக்கு கிடைக்க போற அவார்ட் எப்படி எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு தனக்கு தானே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா கண்ணாடி முன்னாடி. மறுநாள் ஆயிருது. அவளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகா ரெடி ஆகி உட்கார்ந்துருக்கா. ஸ்கூலுக்கும் போறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இவளோட ஃபுல் பார்வையும் அந்த மெடல் மேலதான் இருக்கு. இந்த மெடல் எப்படியும் எனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிருது. அங்க அந்த ஸ்டாஃபும் பேசிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவார்டு யாருக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இவளும் தனக்கு தான் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த அவார்டு அவளுக்கு கிடைக்கல, அவளோட ஃப்ரெண்ட் மைலோக்கு தான் கிடைச்சிருக்கு. இத பாக்குற ஹேமாவுக்கு செம்மையா கடுப்பாகுது. அவளோட ஃபேஸே மாறிடுது. இப்ப எமாவோட கிளாஸ் டீச்சரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எமாவோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் நோட் பண்றீங்களா? அவளோட ஆக்டிவிட்டி எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல. ஹேமா எந்த விஷயத்துக்குமே பயப்படுற மாதிரியே தெரியல. எல்லாத்தையும் ரொம்ப தைரியமாவும் திமிராவும் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நார்மல் குழந்தைங்க மாதிரி அவ இல்லையோன்னு தோணுது. அதனால நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும், இல்ல டீச்சர் ஏன் பொண்ணு அப்படிலாம் கிடையாது, நான் என்னன்னு நோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த அப்பாவும் தான் பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ அந்த அவார்டுக்காக ரொம்ப ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியுமா, ஆனா இப்ப அது வேற ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு. விடு, நம்ம நெக்ஸ்ட் இயர்ல எப்படியாச்சும் அந்த அவார்டை வின் பண்ணிடலாம். இதுக்காக நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும் அவளும், ஓகேப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். அது யாருக்கு கிடைச்சிருக்கு, நம்ம மைலோக்கு தானே கிடைச்சிருக்கு, அதனால எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த அவார்ட் முடிஞ்சதும் அங்க ஒரு பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அங்க எல்லாரும் பார்ட்டில இருக்கும்போது நம்ம மைலோவை நம்ம குட்டி பொண்ணு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. கடலுக்கு மேல எல்லாம் பாறை மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மைலோவும் சொல்றான், ஏமா இது ரொம்ப உயரமா இருக்கு, இது நம்ம அப்புறம் வந்து பாக்கலாமா, இப்ப நம்ம இங்க தனியா இருக்கும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எமோவோ எதுவுமே பேசாம குறுன்னு அந்த மெடலையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இத பார்த்தா மைலோவும், ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க இவ, நான் உன்னை கிளம்பவா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஏதோ பண்ணி விட்டுறா. இத
இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து வந்த ஹேமாவும் அப்பா டைம் ஆயிருச்சு நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறா. அதே டைம் அந்த மலைக்கு மேல 2 பசங்க போனவங்க எல்லாரும் இங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கத்துறானுங்க. குழந்தைங்க சத்தம் கேட்டு இங்க இருக்க எல்லா பேரண்ட்ஸும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தாதான் தெரியுது அந்த குட்டி பையன் மைலோ செத்து போய் கரை ஒதுங்கி கிடக்குறான். அவங்க பேரண்ட்ஸும் சிபிஆர் கொடுத்து எப்படியாச்சும் காப்பாத்திரலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் இறந்து போயிட்டான். அவன் கழுத்துல இருந்த அந்த மெடலையும் காணும். வீட்டுக்கு வந்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்கச்சியும் ஐயோ பாவம் மைலோ அவனுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. ஓகே இதெல்லாம் பார்த்தா ஹேமா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாளே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? ஹீரோவும் சொல்றான் ஆமா அவ ரொம்ப ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன், இன்னும் சாப்பிடறதுக்கு கூட கீழே இறங்கி வரல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த நம்ம பொண்ண பாருங்க இங்க பேய் மாதிரி திரு திருன்னு பாத்துக்கிட்டு இருக்கா என்ன பேசுறாங்கன்னு. மறுநாள் ஆகுது, அவ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. வந்த ஹீரோவும் ஏமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஏமா இப்போ உனக்கு ஓகேவா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணலையே? இல்லப்பா நான் எதை நினைச்சு ஃபீல் பண்ணும், நான் ஹாப்பியா இருக்கேன். இல்லம்மா நேத்து மயிலும் இறந்துட்டான்ல அதை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்றியா? இல்லப்பா நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இத பாக்குற அவனுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அத தங்கச்சிக்கிட்டையும் சொல்றான். தங்கச்சியும் சொல்றா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி. சில குழந்தைங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணுங்க, மறுநாள் மறந்து விளையாட ஆரம்பிச்சிருங்க, அதான குழந்தைங்களே அப்படின்னு சொல்றா. அதே நேரம் ஹீரோட தங்கச்சி ஒரு பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணிருந்தால அவளும் வீட்டுக்கு வர்றா. பேபி சிட்டருக்கு அவங்க அப்பாவும் வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹேமாவும் வந்து ஹாய் நீங்க தான் புதுசா வந்திருக்க பேபி சிட்டரா அப்படின்னு கையெல்லாம் கொடுக்கறா. ஓகே வாங்களே நான் நிறைய மெடல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாக்கலாமா அப்படிங்கிறா. ஹீரோவும் இருமா அவங்க இப்பதானே வந்தாங்க, வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உன்னோட மெடல்லாம் பொறுமையா பாப்பாங்க அப்படிங்கிறான். அப்படின்னு பேபி சிட்டரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இத பார்த்த ஹேமாக்கு செம்மையா கடுப்பாகுது. மறுநாள் ஆகுது, ஹீரோவும் வேலைக்கு போயிடுறான். இப்ப வீட்டுல அந்த பொண்ணும் அந்த பேபி சிட்டரும் தான் இருக்காங்க. அவளும் ஹீரோவோட ரூம்ல ஹீரோட போட்டோவை குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு வந்த ஹேமாவும் கொஞ்சம் கீழே வரீங்களா, எனக்கு டிவி ஆன் பண்ணி விடுங்க, எனக்கு டிவி பார்க்கணும் அப்படிங்கிறா. ஓகேமா நீ போ நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே முதல்ல அனுப்பிட்டு இவ ஹீரோட பாத்ரூம் போய் ஹீரோ ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வச்சிருக்க டேப்லெட்ல 2 எடுத்து போட்டுட்டு அவளும் கீழே வர்றா. நம்ம பேபி சிட்டரும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு வந்து இங்க உட்கார்ந்துடுறா. அவளும் ஏமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆமா மைலோன்னு ஸ்கூல்ல ஒரு பையன் இறந்துட்டானாமே அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணலையா? ஆமா அவன் இறந்துட்டான், இறந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, நான் எந்த ஃபீலும் பண்ணலையே, இப்ப நான் ஃபீல் பண்ண என்ன உயிரோடையா வர போறான் அப்படின்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே உங்க அப்பாக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இப்போ இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் எங்க அப்பா கிட்ட அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் எங்க அப்பாவும் விட்டுட்டாரு அப்படிங்கிறா. அதுக்கு பேபி சிட்டரும் ஓஹோ உங்க அப்பா என்ன நீ சொன்னாலும் கேட்பாரா? ஆமா எங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, இப்ப நீ 2 டேப்லெட் திருடிட்டு வந்தே அத சொன்னா கூட கேட்பாரு அப்படிங்கிறா. தப்பாத்த பேபி சிட்டருக்கு தூக்கி வாரி போடுது. அவ ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அதுக்கு இவளும் ஓகே ஓகே பயப்படாத, நான்லாம் அதை எங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா இப்ப எனக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் வேணும், போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு வேலை வாங்குறா. அதுக்கு இவளும் அடி பாவி நீ குழந்தையா இல்ல குட்டி சாத்தானா அப்படின்னு நினைச்சிட்டு இவளும் போயிடுறா. மறுநாள் ஆகுது, அந்த பொண்ணோட ஸ்கூல்ல மைலோ இறந்துட்டான்ல அவனுக்காக ஃபியூனரல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வரும்போது மைலோட அம்மா அப்பா இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப ஆசைப்பட்டது இந்த மெடலுக்காக தான், ஆனா இந்த மெடல் வாங்கின நாள் தான் இவனோட கடைசி நாளா இருக்கும்னு நாங்க நினைச்சே பார்க்கல. ஓகே அந்த மெடலையாவது இவன் கூட சேர்த்து புதைச்சிடலான்னு பார்க்கும்போது அந்த மெடலையுமே எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இவங்க இப்படி பேசி ஃபீல் பண்றத பார்த்த ஹேமாவும் இங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இத பார்த்த ஹீரோவும் இங்க பாரு என் பிள்ளை அந்த பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சு ஃபீல் பண்ணி அழுறா அப்படின்னு இந்த பக்கம் பெருமைப்பட்டு மூத்தெல்லாம் கொடுத்துக்கிறான். இப்ப அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணும் எந்த ஃபீலிங்குமே இல்லாம ஜாம் எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இது பின்னாடி இருந்து பார்த்த அப்பாவும் செம்மையா ஷாக் ஆகுறான். என்னடா இது இவ அழுதுகிட்டு இருப்பா, சமாதானப்படுத்தலாமேன்னு வந்தா இது என்னடா சாப்பிட ரெடி ஆயிட்டு இருக்கு, யார் அவ அப்படின்னு நினைக்கிறான். ஓகேன்னு அவங்க அப்பாவும் துணியெல்லாம் வைக்கலான்னு அந்த பொண்ணோட ரூமுக்கு வர்றான். பார்த்தா ஒரு பொம்மை கட்டில கடியில கிடக்கு. அத அவனும் எடுத்து மேல எடுக்கலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஏமா வந்து அப்பா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறா. அதுக்கு அவங்க அப்பாவும் இல்லம்மா உன்னோட துணி எல்லாம் இருந்துச்சா அத உள்ள வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் கையில கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். அப்பா பார்த்து சிரிச்சுட்டு இருந்த முகம் இப்ப டக்குன்னு ஒரு மாதிரி கொடூரமா மாத்திடுறா. இங்க நம்ம ஹீரோவும் பார்ட்டில எடுத்த போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கே டிஃப்ரெண்டா தெரியுது. தன்னோட பொண்ணு ஹேமா அந்த மயில பையனோட மெடலையே பாத்துக்கிட்டு இருக்கா எல்லா போட்டோலயும்.
எல்லா போட்டோலயும் அவளோட முழு பார்வையும் மைலோ மேலையும் அவன் போட்டிருந்த மெடல் மேலையும் தான் இருந்திருக்கு. மறுநாள் ஆகுது. மைலோட கிளாஸ் டீச்சரும் இங்க விசாரிக்கலான்னு வந்திருக்காங்க. மைலோட மரணம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு நீச்சலே தெரியாது. அவன் எதுக்கு தண்ணி இருக்கிற பக்கம் போயிருப்பான்? இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நாங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்ட்டில கலந்துகிட்ட ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் உங்களையும் விசாரிக்க வந்திருக்கோம். அதனால உங்க பொண்ணையும் வெளியே வர சொல்லுங்க, நாங்க விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையும் தான் இங்க இருந்து ஹேமா கேட்டுட்டு இருக்காளே. ஹேமா இப்படி ஒட்டி கேக்குறத பேபி சிட்டரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. என்னடா இது, விசாரிக்க போறாங்களே, விசாரிச்சா நம்ம எதுவும் மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்துல ஹேமாவும் அங்க இருக்க பாட்டில தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு இவா விழுந்த மாதிரி கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தா அந்த டீச்சரும் ஓகே ஓகே நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க, நாங்க அப்புறம் என்னைக்காச்சும் வந்து விசாரிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஹேமாவை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பாவுக்கு இங்க கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்பாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மைலோ இறந்ததை பத்தி நீ எதுவும் நினைக்கிறியா அப்படின்னு. அப்பா, மைலோ இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இந்த டீச்சருக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. அதனாலதான் அந்த அவார்டை கூட எனக்கு கொடுக்காம மைலோக்கு கொடுத்துட்டாங்கப்பா. இந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காதுப்பா அப்படிங்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோவும் ஆமால, ஓகே ஓகே நம்ம பொண்ணு நல்ல பொண்ணுதான், அந்த டீச்சர் தான் வேணும்னே ஏன் பொண்ணு சந்தேகப்படுறா அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறான். ஹீரோவும் வீட்டுக்கு வெளியவே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருக்கான். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பேபி சிட்டரும் வர்றா. இவனும் கேட்க ஆரம்பிக்கிறான், ஆமா ஹேமா எப்படி இருக்கா, நல்லா பழகுறாளா பேசுறாளா அப்படின்னு கேட்கும்போது அவளாம் நல்லாதான் பேசுறா பழகுறா. ஆனா அவளை 10 வயசு பொண்ணுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவளோட தைரியத்தெல்லாம் பார்த்தா 20-25 வயசு பொண்ணு மாதிரிதான் அவளோட திங்கிங்கும் இருக்கு அப்படிங்கிறா. ஓகே, நான் சிகரெட் அடிக்கலான்னு வந்தேன், இங்க நான் சிகரெட் அடிச்சுக்கலாமா அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவும் ஏமா சிகரெட் எல்லாம் இங்க அடிச்சிடாதம்மா, இங்க ஈஸியா பத்திக்கிற நிறைய கெமிக்கல்லாம் வச்சிருக்கோம், அதனால வெளியே போய் அடிமா அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஒரு குழவையும் வருது. இதை பார்த்தா ஹீரோவும் முதல்ல இந்த குழவி கூட்டை எடுத்து போடணும், நிறைய குழவியா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த குழவி கூட்டையும் காமிக்கிறாங்க. ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப ஹெமாவும் பேபி சிட்டரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் ஒவ்வொரு வீட்லயா விசாரிக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. இத பார்த்த ஹெமாவும் கொஞ்சம் பயப்படுறா. எப்படியும் எல்லார்ட்டையும் விசாரிச்சு கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க போல. இதே டைம் இங்க பேபி சிட்டரும் சொல்றா, இந்த டீச்சர் மைலோ செத்தத சும்மா விட மாட்டா போல, எப்படியும் அடுத்தது போலீஸ் கிட்ட தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், எப்படியும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க, எனக்கு என்னமோ மைலோ செத்ததுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லா ஹெமாவையே இந்த லூசி சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம லூசி சும்மா விடுற மாதிரி தெரியல, மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா பொம்பளத்துக்கிட்டே இருக்கா, எனக்கு தெரியும் நீ தான் அந்த பையனை கொண்டிருப்ப, நீ தான் அந்த பையனை கொண்டிருப்ப அப்படின்னு வாய் விட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹேமாவும் நீ இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னேன்னு வையேன், நீ டேப்லெட் திருடுறேன்ல அது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறா. ஏய், டேப்லெட் திருடுறதெல்லாம் ஒரு மேட்டரா? டேப்லெட் திருடுன சொன்னா என்னோட வேலை மட்டும் தான் போகும், ஆனா நீ கொலை பண்ணன்னு சொன்னேன்னு வையேன் உன் லைஃபே போயிரும் அப்படின்னு பயமுறுத்துறா. இவளும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேபி சிட்டரும் எங்க ஹேமாவை காணோம் அப்படின்னு வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க ஹேமாவையும் காணும், அங்க ஒரு பெரிய குழவி கூடு இருந்துச்சு, அதையும் காணும். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடா விசாரிச்சுட்டு இருக்காங்களா டீச்சர், அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அவங்க காருக்குள்ள ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு குழவியும் அப்படியே அவங்க கண்ணத்துல வந்து உட்காருது. குழவி கிடைச்சிருமோ அப்படிங்கிற பயத்திலேயே எதிரில அந்த காரை பார்க்காம அப்படியே தாறுமாறா ஓட்டிடுறாங்க. எப்படியும் ஆக்சிடென்ட் ஆயிருமோ செத்துருவாங்களோன்னு நினைக்கும் போது நல்ல நேரம் கரெக்டா வண்டியை நிறுத்திடுறாங்க. விண்டோவையும் ஓபன் பண்றாங்க. அந்த குழவியும் வெளியே போயிருது. சரின்னு மறுபடியும் வண்டி ஓட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரு குழவி தானே, எப்படியும் நம்ம தோத்திட்டோம் அப்படின்னு இங்க அந்த டீச்சர் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட காருக்கு சீட்டுக்கு பின்னாடிதான் தெரியுது ஹீரோ வீட்டுல இருந்து அந்த குழவி கூட இவ கார்ல தான் இருக்கு. இது அவளுக்கு தெரியல, நமக்கு மட்டும் தான் காமிக்கிறாங்க. இது தெரியாம டீச்சரும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. லூசியும் எங்க ஹேமா காணோம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அவ ரூமுக்கு வந்து கட்டில பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த மைலோட மெடல் அங்க இருக்கு. இப்ப ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ ரூம்ல அப்படியே திரும்பி பார்த்தா மைலோட மெடல் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க வந்த ஹெமாவும் என்னடா இது, எப்படி அந்த மெடல் இங்க வந்துச்சு அப்படின்னு பயந்துட்டே அப்பா பாக்குறதுக்குள்ள அந்த மெடலை எப்படியாச்சும் கலட்டிடலான்னு ட்ரை பண்ணும்போது ஆனா முடியல. அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா. அவங்க அப்பாவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏமா, இது மைலோட மெடல் தானே, எப்படி இது உன் கையில வந்துச்சு அப்படின்னு. இவளும் ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா, எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணலான்னு
இல்லப்பா, அவன் தான் என்கிட்ட கொடுத்தான், நாங்க ஒரு கேம் மாதிரி வச்சுக்கிட்டோம், அதுல நான் வின் பண்ணேன், எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா லூசியும் வந்து, இது நான் எம்மாவோட கட்டுல கடியில தான் பார்த்தேன் அப்படின்னு போட்டு கொடுத்துடுறா. சரி, அதான் இப்ப அவ சொல்லிட்டாளே, இப்ப சொல்லு, மயிலோட மெடல் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? உடனே இவளும் ஆரம்பிக்கிறா, இல்லப்பா, நானும் அவனும் தான் விளையாண்டுகிட்டு இருந்தோம், அப்ப நான் போட்டு பாத்துட்டு தரேன் அப்படின்னு ஏன் கழுத்துலதான் போட்டிருந்தேன், அப்பதான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அப்பா துளி கூட நம்புற மாதிரியே தெரியல. இது வேலைக்காகாதுன்னு அவ இப்ப இன்னொரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படின்னு இவளும் புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அவங்க அப்பா சுத்தமா நம்பல. ஓகே, அப்ப நீ அவளை பாறைகிட்ட கூட்டிட்டு போலையா? இல்லப்பா, நான் கூட்டிட்டு போல, அந்த டீச்சர் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறா. ஆனா இன்னும் ஹீரோக்கு நம்பிக்கை வரவே இல்ல. உடனே ஹீரோவும் கேக்குறான், அதெல்லாம் சரிம்மா, அன்னைக்கு மயிலோட ஃபியூனரல் போயிருந்தோம், அப்ப அவங்க அம்மா அப்பா எவ்வளவு வருத்தமா சொன்னாங்க, மயிலாவோட சேர்த்து இந்த மெடலையும் புதைக்கலாம் நினைச்சோம், ஆனா காணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்பவே நீ ஏதோ அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருக்கலாம்லம்மா அப்படின்னதுக்கு, ஏன்பா, அவனே இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் அவனோட புதைச்சு என்னக்க போகுது, மயிலால நான் வச்சுட்டேன் அப்படின்னு இங்க திமுறா சொல்றா. இதெல்லாம் கேட்டு இருந்த ஹீரோவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்த விட்டு சைலண்டா போயிடுறான். உடனே தன் தங்கச்சிக்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அப்படியே சொல்றான், உனக்கு ஏதோ சைக்காட்டிஸ்ட் தெரிஞ்சா சொல்லும்மா, போய் பாத்துருவோம் அப்படின்னு தங்கச்சி கிட்ட சொல்றான். அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இருக்குது. அது யாரோட காருன்னு தான் நமக்கு நல்லாவே தெரியுமே, அது அந்த டீச்சரோட கார் தான். நைட்டு ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கனவுல ஹெமா பத்தி கொடூரமா நிறைய கனவுலாம் வர ஆரம்பிக்குது. மறுநாள் ஆகுது, அவங்க அப்பாவும் உடனே ஹெமாவை கூட்டிட்டு மயிலோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த மெடலையும் அவ கையாலேயே கொடுக்க சொல்றாங்க. கொடுத்தவங்களும், எப்படிமா உனக்கு இந்த மெடல் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹேமாவும் அவங்க அப்பா கிட்ட என்ன ரீலெல்லாம் விட்டாலோ அதே ரீல மயிலாவோட அம்மா அப்பா கிட்டையும் அளந்து விடுறா. அவங்க இதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல, ஓகேமா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஒரு 2-3 நாளா மயிலோ பத்தின ஞாபகமாவே வந்துகிட்டு இருக்கு, மயிலோ சம்பந்தமா நிறைய நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. நேத்து கூட மயிலோட டீச்சர் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறா. இத பார்த்து ஹீரோ செம்மையா ஷாக் ஆகுறான். என்னது, மயிலோட டீச்சர் இறந்துட்டாங்களா? ஆமா, அந்த டீச்சர் எப்படி இறந்தாங்க? அது தெரியல, அவங்க போயிட்டு இருந்த கார்ல ஏதோ குழவி இருந்துச்சான், குழவி கூடும் அப்படியே உள்ள இருந்துச்சான், அதுல இருந்த குழவி ஏதோ அவங்கள கொட்டினால அதுல டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அந்த இடத்துலயே இறந்தும் போயிட்டாங்க அப்படிங்கிறா. இத பார்த்த ஹெமாவும் இங்க ஒரு ஆக்டிங்க போட்டுட்டா. அழுதுட்டே இருந்து, அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. அப்படியே உள்ள அழுதுட்டு வெளியே வந்தவளும் ஜாலியா ஃபேஸ மாத்திடுறா. அப்பா, மயிலோட சாப்டர் முடிஞ்சிருச்சு, இனி மயிலோவை பத்தி என்கிட்ட கிட்ட என்ன டார்ச்சர் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோவும் ஒரு மாதிரி திங்கிங்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனும் ஒர்க் பண்ணும் போது பார்த்தா அந்த குழம்பு கூட்ட காணும். இவனுக்கு மறுபடியும் ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. ஓகே, தன்னோட பொண்ண ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலான்னு ஒரு டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போய் பேச வைக்கிறாங்க. அவதான் நல்ல ஆக்டிங் போடுவாளே, அந்த டாக்டர் கிட்ட செம்மையா கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிடறா. அவதான் படு புத்திசாலியான பொண்ணாச்சே, டாக்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத மாதிரி நடந்துக்கிறா. உடனே வெளியே வந்த டாக்டரும், இது தங்க புட்டி, இந்த தங்கத்தைய உரசி பார்க்க நினைக்கிறீங்க, கொண்டு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறா. இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹேமாவும் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு இப்ப லூசி வரா. அவ வாய வச்சுட்டு சும்மா இருக்கிற மாதிரியே தெரியல. மறுபடியும் அந்த சின்ன பொண்ணதான் போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. ஏமா, உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லன்னு தெரியுமா, நீ நார்மல் பொண்ணு மாதிரி இல்லாம சைக்கோ மாதிரி இருக்க, அதனாலதான் உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு வேணும்னே அவளை கிளறிக்கிட்டு இருக்கா. ஹேமாவும் சொல்றா, ஏய் நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு எங்க அப்பாட்ட சொன்னா எங்க அப்பா உன உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறா. அதுக்கு இவளும், ஏன் போய் சொல்லிதான் பாரு, உங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டோம், நீ என்னதான் சொன்னாலும் உங்க அப்பா என்ன வேலையை விட்டு எல்லாம் தூக்க மாட்டாங்க, நாங்க 2 பேருமே க்ளோஸ் ஆயிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதுதான் உங்க அப்பாவே கேட்பாங்க, நான் நினைச்சா உன்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போயிடுறா. இத கேட்ட ஹேமாக்கு செம்மையா கடுப்பாகுது. அவளோட சைக்கோ குணம் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்குது. இங்க கீழே அவங்க அப்பாவும் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹெமாவும், அப்பா நீங்க லூசிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறா. அதை கேட்டுட்டு இருந்த ஹீரோவும், ஏமா அவன் உங்ககிட்ட சும்மா விளையாண்டு இருக்காமா, அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, உங்ககிட்ட அவன் விளையாண்டுட்டு இருக்கா, நீ அதை எதுவும் சீரியஸா எடுத்துக்காத, போமா போமா, எனக்கு பார்ட்டிக்கு டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன், உன்னை நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இங்க இப்ப பார்த்தா
நம்ம ஹெமாவை காணும். லூசியும் ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏய் எங்க போன அப்படின்னு. அப்ப அவங்க அப்பாவோட செட்ல ஒளிஞ்சிருப்பாளோ அப்படின்னு அந்த ஷெட்டுக்கு போறா. இவ உள்ள போனதும் அந்த ஷெட்டோட கதவு மூடிடுது. அதுக்கு லூசியும், ஏய் ஏமா நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா உன் வாழெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கதவை திறந்து விடு அப்படிங்கிறா. இவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒர்க் ஷாப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பத்தி எரிய ஆரம்பிக்குது. தப்பிச்சு போக லூசி எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா அவளுக்கு சுத்தமா முடியல. இவ அப்படியே தீ பிடிச்சு கருகி கஷ்டப்படுறத அங்க ஒரு ஜன்னல் வழியா நம்ம ஏமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஃபயர் பார்த்ததும் போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அலறி அடிச்சு ஓடி வந்து பாக்குறான். இந்த குட்டி சத்தா நல்லா தான் இருக்குது. அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம பேபி சிட்டர் லூசி தான் கொடூரமா செத்து போயிட்டா. போலீஸ் எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் நைஸா எம்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவும் சொல்றாங்க, ஏம்மா நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? எதா இருந்தாலும் சொல்லிருமா, நான் உன்னோட அப்பா, நான் உன்னை சீக்கிரமா சரி பண்ணிருவேன். நீ எந்த தப்பு பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை பெருசா பண்ணவே மாட்டேன். சொல்லுமா சொல்லுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளை வாயவே திறக்க ஆரம்பிக்குது. ஆமாப்பா, அன்னைக்கு அந்த மைலோவை நான் தான் பாறைக்கு மேல கூட்டிட்டு போனேன், ஆனா ஜஸ்ட் தள்ளிதான் விட்டேன், நான் வேற எதுவும் பண்ணலப்பா. அது வேற யார்ட்டாச்சும் சொன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆகுங்கிறதுனாலதான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலப்பா. சரி அதெல்லாம் ஓகே, நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேபி சிட்டர் வந்தாங்களே, அவங்க இறந்ததுக்கும் நீதான் காரணமா? இல்லப்பா, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்களா, அதனால படிக்கட்டுல வச்சு ஜஸ்ட் அவங்கள தள்ளிதான் விட்டேன், அவங்க தான் உருண்டு கீழே விழுந்து இறந்துட்டாங்க, நான் எதுவும் பண்ணலப்பா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லப்பா அப்படிங்கிறா. ஓகே, அப்புறம் அந்த டீச்சரும் லூசியும் இறந்து போனாங்களே, அதுக்கும் உனக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்காமா? இல்லப்பா, அந்த டீச்சர் தான் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி ஒவ்வொருத்தங்க கிட்டயா விசாரிச்சுட்டே இருந்தாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அவங்க கார்ல குழவி குட்ட வச்சு லூசி இருக்கால, இந்த லூசி அவ எப்ப பார்த்தாலும் வந்து நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்பா, அதனாலதான் அந்த ரூம்ல வச்சு கொளுத்தி விட்டுட்டேன் அப்படிங்கிறா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஆக்டிங்கையும் ஆரம்பிச்சிட்டா போல. இத பாத்துட்டு இருந்த ஹீரோவும் என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிக்கிறான். இவ இங்கதான் அழுது ஆக்டிங்க போட்டுட்டாலே, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். இந்த கொலகாரியவா பெத்தெடுத்தோம் அப்படின்னு இங்க அவன் ஃபீல் பண்றான். இவனும் அப்படியே அந்த இடத்த விட்டு சைலண்டா மூவ் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டே அந்த ஷெரீஃபும் கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த கொலைக்கும் உங்க பொண்ணுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு நாங்க விசாரிக்கணும், அவ எப்ப ஃப்ரீயா இருப்பான்னு சொல்லுங்க, நாங்க வந்து விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும், இல்ல இப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் 2-3 நாள் ஆனதும் நானே கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறான். அந்த ஷெரீஃபும் ஓகே அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும், இங்க இருந்தா நமக்கு இன்னும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு லேக் ஹவுஸ் இருக்கும், அங்க ஹெமாவை கூட்டிட்டு இவனும் கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் தன் தங்கச்சி கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். தங்கச்சியும் கேக்குறா, அங்க எதுவும் பிரச்சனையாடா, எதுனா உடனே சொல்லு, நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும், இல்லம்மா எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறான். அவன் பக்கத்திலே ஒரு டிராப் இருக்கு, அதுல ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கன்னும் இருக்கு. அந்த கன்னு அங்கதான் இருக்கான்னு அவனும் பயத்துல அப்பப்ப ஓபன் பண்ணி பாத்துடுறான். இதே டைம் அந்த ஷெரீஃபுக்கும் இவங்க வீட்டை கொளுத்துனது யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் வைலண்டா பிஹேவ் பண்ணுதுங்களே, இத பத்தி ஏதாச்சும் நம்ம சர்ச் பண்ணலான்னு நெட்ல அதை ஓரியன்டா ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி இங்க சர்ச் பண்றத பின்னாடி இருந்து ஹேமாவும் பாத்துட்டு இருக்கா. வந்து அவளும், அப்பா என்ன நம்புங்கப்பா, இதுக்கப்புறம் நான் தான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவனும், ஏமா இதுக்கு மேல உன்னை சந்தேகப்படாம என்னால இருக்கவே முடியாது, உன்னை நான் சந்தேகப்படதான் செய்வேன் அப்படின்னு சொல்லவும் ஹேமா அங்க இருந்து கோச்சிட்டு ஓடியே போயிடுறா. ஹீரோவும் ஓகேன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மெதுவா எந்திரிச்சு கேஸ் லைன் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டு இவ விவரமா வெளியே போய் நின்றுறா. இந்த ஸ்மெல் வந்த ஹீரோவும் அப்படி தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்து குடுகுடுன்னு ஓடி வந்து கேஸ் லைன் எல்லாம் ஆஃப் பண்றான். தான் பொண்ணு எங்க இருக்கான்னு எட்டி பார்த்தா அந்த பிள்ளை விவரமா வெளியே நின்னுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்பாவும் வெளியே வந்து ஹேமாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் கொன்ன, இப்ப என்னையே கொல்லலான்னு பாக்குற, என்ன நீ கொண்டுட்டேன்னா நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ, உன்னை யார் பாத்துப்பா, நீ அனாதையா தான் ரோட்ல சுத்தணும் அப்படின்னு சொல்லவும், நான் எப்ப அனாதையா சுத்தணும், எனக்கு தான் உங்க தங்கச்சி இருக்காங்களே, அவங்க என்ன நல்லா வளர்ப்பாங்க அப்படிங்கிறா. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்க, ஆனா உங்க தங்கச்சி என்ன நல்லா பாத்துப்பாங்க, நான் எவ்வளவுதான் சொல்லியும் இன்னும் நீங்க என்ன சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ இங்க பேசவும் ஹீரோ இப்பவும் பாவமா தான் நினைக்கிறான். ஹீரோக்கு ஹெமா மேல கோவமே வரல. ஓகேன்னு ஹீரோவும் கைய பிடிச்சிட்டு உள்ள போலாம் வாமா அப்படின்னு பாசமா கூட்டிட்டு போயிடுறான். என்னடா பண்றது, இவளை எப்படியாச்சும் தூங்க வைக்கணும்னு நினைச்சு ஹீரோவும் பால்ல தூக்க மாத்திரையை கலந்து அவகிட்ட கொடுத்துடுறாங்க. அவளும் இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா. இவ தூங்கின உடனே ஹீரோ ஓடி போய் தன் தங்கச்சிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா.
ஆனா தங்கச்சி சுத்தமா நம்புற மாதிரி தெரியல. என்னடா சொல்ற, 9 வயசு பொண்ணு இத்தனை கொலை பண்ணுச்சுன்னு சொன்னா எப்படிடா நம்ப முடியும் அப்படிங்கிறா. ஓகே நீ எதுவும் பண்ணாத, நான் சீக்கிரம் கிளம்பி வரேன், போனை வை அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறா. ஹீரோவும் பேசி முடிச்சு நாளைக்கு பாத்துக்கலான்னு போய் படுத்துடுறான். இவன் இங்க தூங்குனதும் நம்ம ஹேமா தூங்கிட்டு இருந்தவ முழிச்சு ஹீரோ ரூம்ல வந்து அவ டிராவ்ல ஒரு கன் இருக்கும்ல அதை எடுத்து ஹீரோவையே எய்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சுடவும் செய்யறா. ஆனா அவளுக்கு சரியா சுட தெரியாதனால பக்கத்துல இருக்க தலவாணியை சுட்டுறா. அந்த சவுண்டு கிட்ட எழுந்த ஹீரோவும் அடி பாவி என்னையே கொலை பண்ண வந்துட்டியா, உனக்கு தான் நான் தூக்க மருந்து கொடுத்தனே அப்படின்னு சொல்லவும் நான் தான் அதை குடிக்கவே இல்லையே, நான் குடிச்சது உங்களோட பால் தான் அப்படிங்கிறா. திருட்டு புத்தியிலேயே ஊறி போனவ போல. ஹீரோவும் கையில இருக்க கண்ணை வாங்கலான்னு போகும்போது அவளும் அந்த கண்ணை தூரமா வீசிட்டு அங்க இருந்த போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. எங்க அப்பா என்ன கொல்ல வர்றாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே ஓடுறா. ஹீரோவும் எங்க அரை தூக்கத்திலேயே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவ ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. இவனும் பாத்ரூம ஓபன் பண்ணேமான்னு சொல்றா. நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா இவளோ அதெல்லாம் கேட்காம காய்ச்சி மூச்சுன்னு ஊன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்ட பக்கத்து வீட்டுக்காரனும் அவன் கிட்ட இருக்க கன் எடுத்துட்டு இங்க வந்து பாக்குறான். அதுக்குள்ள ஹீரோவும் பாத்ரூம் டோரை உடைச்சு அவளை ஷூட் பண்ணலான்னு வரும்போது வெளியே அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து நின்னு டேய் குழந்தை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே போடு கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன சொல்ல வரதுக்குள்ள அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தன்னைதான் ஷூட் பண்ண வரணும் அப்படின்னு நினைச்சு ஹீரோவே ஷூட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. போலீஸும் மொத்தமா இங்க வந்து குவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. எதுவும் புரிஞ்சுக்காத அந்த தங்கச்சியும் அந்த சைக்கோ பிள்ளைய பார்த்து எங்க அண்ணன் தாமா ஏதோ தெரியாம மூளை குழம்பி போய் இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டான் அப்படின்னு கட்டி பிடிச்சு ஆள ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கும் பயப்படாதமா, இனி நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. அவ இங்க வில்லத்தனமா சிரிச்சுட்டே நம்மள பாக்குறா. இப்படியே இந்த படத்தையும் இங்க முடிச்சிடுறாங்க. இந்த சைக்கோ மூவி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.